செய்யாமல் செய்யாதன செய்யாமல் கன்னி பெண்கள் நோன்பிருக்க வேண்டிய பொழுது. இந்த அதிகாலை பொழுதில் அதோ செல்லி கிளம்பிவிட்டாள். தன் பரிசலை ஓட்டிக்கொண்டு அந்த ஆற்றை கடக்க ஆரம்பித்து விட்டாள். அவளை பொறுத்தவரை இந்த பணிதான் நோன்பு, இந்த பணிதான் தவம், யக்ஞம் எல்லாமே. அவள் அப்பன் பொன்னனுக்கு உடம்பு முடியாமல் போனதிலிருந்து செல்லிதான் அந்த பரிசலை ஓட்டிக்கொண்டு இக்கரைக்கும் அக்கரைக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறாள். செல்லி ஆற்றங்கரைக்கு அந்த புறம் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்தவள். அந்த கிராமம் ஒரு சிறிய தீவு மாதிரி. எல்லாமே இக்கரையிலிருந்து அக்கரைக்கு பரிசல் மூலமாகவோ அல்லது கட்டுமரம் மூலமாகவோ தான் வர வேண்டும். அது எந்த கிராமம், எங்கே இருக்கிறது என்பதல்ல முக்கியம். அந்த கிராமத்தின் மக்கள் முக்கியம், அவர்களின் உணர்வுகள் முக்கியம். இதோ இந்த செல்லி உட்பட